இன்னைக்கு தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆயிருக்க டிசி படம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வந்துடலாம். இந்த படத்தோட டேரக்டர் அருண் மாதேஸ்வரன். இவர் வந்து இந்த மாதிரி படத்தை எடுக்கிறவர். ஏன்னா இவரோட படம் எல்லாமே கொஞ்சம் மேக்ஸிமம் ராவாக தான் இருக்கும். இந்த படமும் அந்த மாதிரி தான் வந்திருக்கு. முக்கியமாக சொல்லிடுற இந்த படம் வந்து 18+ படம், ஏ சர்டிஃபிகேட் வாங்கின படம். இதை வந்து அண்டர் 18 தான் பார்க்கணும். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு வயலன்ஸும் அந்த அளவுக்கு கெட்ட வார்த்தையுமே நிறைய பேசியிருக்காங்க. அருண் மாதேஸ்வரன் என்ன நினைச்சாரோ அதை அப்படியே ஸ்க்ரீனில் கொண்டு வந்திருக்காரு. இந்த படத்தோட ஹீரோன்னு பார்த்தோன்னா லோகேஷ் கனகராஜ். இவர் டேரக்டர். இவருக்கு தான் இது ஃபஸ்ட்டு படம். ஆனால் ஃபஸ்ட்டு படம் மாதிரி தெரியாது. அது ஒன்றும் பெரிய விஷயமும் எதுவும் கிடையாது. எதுக்காகனா இவர் ஒரு டேரக்டர். இவருக்கு எப்படி அந்த நடிப்பு கொண்டு வரணும், எப்படி வெளில திரையில் காமிக்கணுங்கிறது நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அதுலேயே அவர் நல்ல பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக பண்ணியிருந்தார். அவருடைய ஆக்டிங் அந்தளவுக்கு சூப்பராகவும் இருந்துச்சு. ஒரு மெச்சூரான ஆக்டர் மாதிரியே இருந்துச்சு இந்த படத்தில் பார்க்கும்போது. இந்த படத்தோட ஹீரோயின் பார்த்துக்கிட்டோன்னா வாமிகா தாங்க. எப்படி இவங்களுடைய நேச்சுரல் ஆக்டிங்கை கொடுத்துருக்காங்கன்னா இந்த படத்தில் இவங்க நடித்த மாதிரி தெரிஞ்சிருக்காது. இவங்க ஒரு கேரக்டர் அப்படின்னு நம்ம யோசிக்க மாட்டோம். இது வந்து ஆகா இது உண்மையாக நடக்குது போல் அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய ஒவ்வொரு ஆக்ஷனும், ஒவ்வொரு ரியாக்ஷனும், எமோஷன் சீனும் எல்லாமே கரெக்டாக பண்ணியிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு இவங்களுக்கு நிறைய அவார்ட்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த படம் மூலயமா. இந்த படத்தோட ஹீரோ யாருன்னு கேட்டால் எல்லாருமே லோகேஷ்னு சொல்லுவாங்க. ஆனால் பட் நிறைய பேர் அனிருத்துன்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா